இயல் ஒன்றின் தலைப்பு முகப்பு பக்கத்தில் உள்ள கல்வெட்டு எங்க இருக்கக்கூடிய கல்வெட்டு. சரி, அடுத்தது பாருங்க. அப்ப இந்த எழுத்துக்களுடைய இந்த புகைப்படத்தை மட்டும் கொடுத்துட்டு இது எவ்வகையான எழுத்து கேட்டாங்கன்னு சொல்லுங்க. இது ஜப்பானிய எழுத்து. தமிழ் பிராமி. தமிழ் பிராமி. அடுத்தது தண்ணீர் இல்லாத தமிழ். இதுல நமக்கு பாடல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணணும், தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். தண்ணீர் இல்லாத தமிழ் தான் தலைப்பு எழுதுறீங்க. எழுதிட்டு கீழே என்ன பண்ணணும், தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். ஏன்னா தண்டிங்கிறத எங்க எடுத்து எழுதுவீங்க, பாடத்துக்கு பாடலுக்கு கீழே எழுதுவீங்க. இங்க நேரிசை வெண்பா அப்படின்னு எழுதுவீங்க. சரிங்களா, இந்த அணி தேவையில்லை. அணி இந்த பாட்டுக்கு இருக்குது, எல்லா பாட்டுக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால பாவகை மட்டும் எழுதுங்க. சரிங்களா, இந்த பக்கம் ஆசிரியர் பெயர், இந்த பக்கம் பாவகை. பா மட்டும் எழுதுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், பா எழுதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தது அந்த ஞாலத்து பாத்துக்குங்க, வெங்கருக்கு ஒன்று பாத்துக்குங்க. இந்த நட்சத்திர குறியீடு போட்டுக்க அதெல்லாம் பொண்ணுங்க ஏன் கேட்காத, அதெல்லாம் தேவையில்லை, அது உனக்கான செய்தி. வானம் மலர்ந்தது அனைத்தையும் வளர்க்கும் மணிமை மிக்கது எதுன்னு கேட்பாங்க. கூட இருந்துச்சு பாத்தீங்களா, பாத்தீங்க, அப்பா சந்தோஷம். நிலத்தினம் பெரிது, வானிலும் உயர்ந்தது, கடலிலும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் எதை எதை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். ஆமா, தமிழின் ஆழம். ஆமா, இது எல்லாத்தையும் போட்டுறாங்க. சரி, அடுத்தது தண்ணீர் இல்லாத தமிழ்ல போற்றப்படுகின்ற 2 பொருள்கள் யாவை இதெல்லாம் இந்த மாதிரி வினாக்கள்லாம் எங்கேயாச்சும் உங்க புத்தகத்துல எங்கேயாச்சும் இருக்குதாயா, இல்ல அகநிலையில தான் எங்கேயாச்சும் இருக்குதாயா? புரிதல் அடிப்படையில வினாக்கள் இருக்கும், சில வினாக்கள். சரிங்களா, பாத்துக்க. அடுத்தது இதுல வேற எதுவும் தேவையில்லை நமக்கு. இத ஒருத்தர் கேட்ட, இந்த ஆர் என்பதன் ஈர்ப்பு அயல் எழுத்தான ஓ ஆக தெரியும் நன்னூல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து தேவையில்லை. நீங்க இது மட்டும் எழுதணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரும், அந்த ஒவ்வொரு சந்தேகம் எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாம போயிடணும், அதுக்காக தான். ரைட், இதுல அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல்கள், அணி இலக்கணத்தையும் கூறும் நூல்கள். போட்டா ஒண்ணு, போடலைன்னா ஒண்ணு இல்ல, அது கொஞ்சம் கவனமா இருங்க. இது தெரிஞ்சவனாதானே சொல்லிட்டு அணி இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல்கள் அப்படின்னு கேட்டாங்க. மட்டும் கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்க என்ன எழுதுவீங்க, இது எழுதுவீங்களா? இல்ல, அணி இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல் அப்படின்னு கேட்டாங்கனாலும் இதுதான் எழுதணும். அணி இலக்கணத்தையும் கூறும் பிற இலக்கண நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் நம்ம அதை எழுதணும். அணி இலக்கணத்தையும் போட்டதான் நம்ம அந்த 5 எழுதணும். சரி, இதுல எல்லாத்தையும் பார்த்தோம். காவிய தர்சனம் ஞாபகம் வச்சுக்க, 12ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்க. இயல் 2 பாத்துங்க. அத்து பாருங்க, நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர். ஆமா, இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவருடைய இளமை கால வாழ்க்கையை பற்றி சில செய்திகள் தெரிஞ்சுக்கங்க. எப்ப பிறந்தாரு அது நம்ம இல்லையா, அது தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து எத்தனை ஆண்டுகள் ஆசிரியர் பணியில பணியாற்றி கொண்டிருந்தார்? 25 ஆண்டுகள். அவருடன் தொடர்பு கொண்டிருந்தவர்கள் பக்கத்துல 2 வருஷம் எழுதியிருக்க, என்னென்ன இதழ்கள் வெளிவச்சு எழுதியிருக்க. அடுத்தது தொடக்க கால ஆய்வுகள்ல 1934 தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளி ஞாபகம் வச்சுக்கணும். அங்கதான் இந்த சாத்த சர்க்குனர் உரை நிகழ்த்தினார் தெரியுது. அடுத்தது அதை தொடர்ந்து கிறிஸ்தவம் தமிழ் என்ற செய்தியை தொடர்ந்து அதுல ஒரு வினா படிச்சிருக்க, சமயம் சார்ந்த நூல்கள் யாவை, இன்னொரு 2 மதிப்பெண். மயிலேசினி வேங்கடசாமியுடைய சமயம் சார்ந்த நூல்கள் யாவை கேக்குறாங்க இல்லையா. அப்ப என்ன சொல்லுவோம், கிறிஸ்தவம் தமிழும், பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும். வெளிவராத நூல் என்னது, சமணமும் தமிழும் இருக்குல்ல. சமணம் தமிழ், பௌத்தமும் தமிழும், கிறிஸ்தவம் தமிழும், அப்புறம் இஸ்லாமும் தமிழும், அதெல்லாம் வெளிவராத நூல்கள். அப்ப அந்த பாடம் நடத்த போது சொல்லியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட. ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு, இந்த பல்வேறு விதமான ஆய்வுகளிலே அவருடைய முகங்கள் வெளிப்படுகிறது. அப்போ மயிலேசினி வேங்கடசாமியினுடைய பல்துறை ஆளுமைகளை எழுதுக கேட்பாங்க. எந்தெந்த துறைகளிலே அவர் ஆளுமை செலுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம், சமயம், அப்புறம் மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு என்று நம்ம என்ன பண்றோம், பிரிச்சுக்கிறோம் அவருடைய பன்முகங்களை. சரி, மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி விளக்குக. மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி என்னென்ன செய்திகள் இருக்கணும் அங்க, இந்த பத்தி முழுக்க நம்ம அதை படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். புரியுதுங்களா, அவருடைய செய்திகளை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் படி. அப்போ அவருடைய வரலாற்று ஆய்வுகள்ல எந்தெந்த பல்லவ மன்னர்களை பற்றி ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், நந்திவர்மன். ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க கூட போட்டிருக்கியா,
கொங்கு நாட்டு மன்னர்கள், துருநாட்டு மன்னர்கள், களப்பிரர்கள் மற்றும் இலங்கை குறித்த வரலாறு ஆகியவற்றை வரலாறுகள் மட்டும் எழுதாமல் சந்த அரசியல் பண்பாடு ஆகியவற்றையும் சேர்த்து எழுதியிருக்கிறாங்கிறது தெரியுது நமக்கு. அடுத்தது தமிழர் வளர்த்த அழகு கலைகள் உங்களுக்கு தெரியும். இப்பதான் சொன்னேன் 4 செய்திகள். அதுக்கப்புறம் இலக்கிய ஆய்வுகள்ல என்னென்ன செய்திகள் இருக்குது, தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற செய்திகள்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்துக்க. இது மயிலேசினி வேங்கடசாமியுடைய உருவ விவரிப்பு, அதை பற்றி ஒரு 4 வினா இருக்கு. சரிங்களா? கட்டச்செய்திகள் எப்பயுமே உண்டு, கட்டச்செய்திகள் வினாவாக இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டச்செய்திகள் எப்பயுமே வினாவாக இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. செந்தமிழ் செல்வி என்ற இதழில அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரை அஞ்சலை தும்பி என்று அழைக்கப்பட்டது, தொகுப்பாக வெளியிடப்பட்டது. இங்க பாருங்க, மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கி இருக்கா. ஒரு மாதிரி சொல்ல கேட்டிருக்கேன். எந்த நூல் வழியாக தமிழாக்கம் செய்தார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஆங்கிலம் வழியாக. மகேந்திரவர்மன் எழுதிய நூல் ஆங்கிலத்துக்கு மொழியாக்கப்பட்டது. இவர் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு தமிழ் மொழியில எழுதினாரு. சரி, அடுத்தது பாருங்க, தாங்கிட நேர்ந்த போதும் தமிழ் கடல் ஆற்றாமல் அந்த பத்தி கூட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பத்தி. அதுல வேற ஏதாச்சும் ஒரு அடி கொடுத்துட்டு யார் யாரிடம் எதற்காக கூறியதுன்னு கேட்கலாம். நமக்கு வினாவை கொஞ்சம் மாத்தி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நமக்கு புத்தகத்துல இருக்கிறது விரிவெறி தமிழர் மேன்மை ஓங்கில செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன்னு புத்தகத்துல இருக்குது. அவங்க மாறாக தாங்கிட நேர்ந்த போதும் தமிழ் கடல் ஆற்றா அண்ணல் யார் யாரிடம் எதற்காக கூறியது கேட்கலாம். இதுதான் இல்லையா? இப்ப ஒரு வாட்டி வாசிச்சீங்கன்னா இந்த செய்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்ப அந்த அவர் பெற்ற விருதுகள் அதை நம்ம பாக்குறோம். சேரன் கொடிக்கு வில், சேரன் கொடிக்கு வில், சோழன் கொடிக்கு புலி, பாண்டியன் கொடிக்கு மீன், இங்க பசும்பொன் பாண்டியன் பக்கத்துல யானை. பொறுத்து கேட்கலாமாப்பா? இந்த 4 செய்திகளும் அப்படியே பொறுத்து கேட்கலாம். சரிங்களா? அப்ப சேரனுக்கு வில்லு, சோழனுக்கு புலி, பாண்டியனுக்கு மீன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சேரனுக்கு வில், சோழனுக்கு புலி, பாண்டியனுக்கு மீன். இதுதான் எப்பயுமே நமக்கு மூவேந்தருடைய முச்சின்னங்கள் நம்ம சொல்றோம். ஆனால் பசும்பொன் பாண்டியன் என்று வருவதனால அவன் மீன் சின்னத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவன் என்ன சின்னத்தை கொண்டிருந்தான் என்று கூறும் நூல் இது. எத்தனையாவது பாடல்? அது வரைக்கும் நமக்கு முக்கியம். சரிங்களா? இளந்தமிழே என்ற கவிதையின் ஆசிரியர் சிற்பி. ஆமா, தமிழ் மொழி நம் அடையாளம், பண்பாட்டின் நீட்சியாகவும் இருப்பது எது? பண்பாட்டின் நீட்சியாக, நம் பண்பாட்டின் நீட்சியாக இருப்பது எது? தமிழ் மொழி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இதுல வேற என்ன செய்திகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கண குறிப்பு இதெல்லாம் சாய்ப்பான், சாய் குட்டல் இப் குட்டல் இப் குட்டல் ஆண். ஆண் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணோம், இங்க பாருங்க, இங்க பிரிச்சிருக்கிறதுல ரென்னகர நகரம் போட்டிருக்காங்க, ரென்னகரனா போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் நீ ரென்னகரனா தான் போடணும். ஆனால் எழுதுகிற பொழுது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தன்னகரனா போட்டிருக்காங்க. ஆண் பால், இது ஆண் அப்படிங்கிறது இந்த ஆணை, ஒரு ஆண் மகனை உணர்த்தக்கூடியது, ஆண் பாலை உணர்த்தக்கூடியது. அதனால இங்க என்ன நகரம் வந்திருக்குது, இங்க என்ன நகரம் வந்திருக்குதுன்னா கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இதான் எழுதும்போது ஆண்பால் வினைமுற்று அப்படிங்கிறதும் சாய்ப்பான்ல வரக்கூடிய ஆணும் வேறு வேறு என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையினமோ நீங்க சரியா எழுத போறீங்க, ஆனா அந்த ரென்னகரமா டன்னகரமாங்கிறத கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்தது செம்பருதி அப்படின்னு கேக்குறாங்கன்னு கேட்டா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான ஒரு புணர்ச்சி விதி இல்லையா? இருக்கிற புணர்ச்சி விதிகள்ல ரொம்ப எளிமையான புணர்ச்சி விதின்னு கேட்டா இதுதான். சரி, ஏன் அப்படின்னா ஈறுபோதல், அவ்வளவுதான். ஒரே விதிதான், ஒரே ஒரு சொல் தான், அதுக்கு 2 மதிப்பெண். எழுதுகிற முறைப்படி நம்ம எழுதுனா அதுக்கு 2 மதிப்பெண். கவனமா இருங்க. அடுத்தது பாருங்க, யாரும் பிரிச்சு எழுத மறந்துடாத. பிரித்து எழுதுவதற்கு 1 மதிப்பெண். விடைத்தாள் கொடுத்துருக்க பாத்தீங்களா? பழைய வினாத்தாள் விடைத்தாள் கொடுத்துருக்கலாம். 5 ஆண்டுகளுக்கான வினாத்தாள் கொடுத்துருக்கா இல்லையா? விடைத்தாள் கொடுத்துருக்கா இல்லையா? அது ஒரு போட்டுனியா? அப்ப மதிப்பெண்களை பிரிச்சு பிரிச்சு போட்டுருக்காங்க, பாத்துருக்கியா? அப்படி பார்க்கிற போது அவங்க சொல்லியிருப்பாங்க, பிரித்து எழுதுவதற்கு 1 மதிப்பெண், அதுக்கு இலக்கண விதி எழுதுனேன்னா அதுக்கு 1 மதிப்பெண். புரியுதா? நான் எழுதாம விதி மட்டும் எழுதிருக்கேன் ஐயா, விதியே 4-5 விதிகள் வருது ஐயா, நான் அதை எழுதிருக்கேன் அப்படின்னா 1 மதிப்பெண் தான். பிரித்து எழுதவில்லைன்றதுதான் 1 மதிப்பெண் போச்சு. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஏராளமான வினாக்கள் உங்களுக்கு பொதிந்து காணப்படுகிறது. 1 மதிப்பெண் ஏராளமா இருக்கிறது. அப்ப ஏராளமா இருக்கணும்னா ரொம்ப நம்ம ஆழ்ந்து கவனிக்கணும். சரி, என்னென்ன செய்திகள் பாருங்க. சிற்பி பாலசுப்ரமணியனுடைய பன்முகங்கள் யாவை? 1. சரிங்களா? அடுத்தது எந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தார்? பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். என்ன பணி ஆற்றினார்? தமிழ்துறை தலைவராக. அவருடைய
மொழிபெயர்ப்பு நூல் எது? அக்னி சாட்சி. ஒரு கிராமத்து நதிங்கிறது கவிதை நூல். ஒரு கிராமத்து நதிங்கிறது கவிதை நூல். ஆமா, அது ஒரு மொழிபெயர்ப்புக்காகவும் கிராமத்து நதிக்காகவும் 2 முறை சாகித்ய விருது வாங்கினான்னு நமக்கு தெரியும். எத்தனை முறை இது மாதிரி வேற யாராச்சும் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டா பாடப்பகுதியில வேற யாரும் இல்லை. 2 நூலுக்காக சாகித்ய 2 சாகித்ய விருது வாங்கியிருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய கவிதைகள் எந்தெந்த மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு 2 மதிப்பெண் கேட்பாங்க. எங்கெங்கது? மலையாளம், கன்னடம், மராத்தி, ஹிந்தி. சரியா? அந்த வரிசையில வரணும்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வரிசைப்படி நீ படிச்சுன்னா ஒரு சிலது மறந்துடுவேன். அதுக்காக உனக்கு மாநில வரியாக உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். அடுத்தது பாருங்க, இவருடைய கவிதை நூல்கள் யாவை? கவிதை நூல்கள்: ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், மௌன மயக்கங்கள், பூஜ்யங்களின் சங்கிலி. இதெல்லாம் என்னது? கவிதை நூல்கள். மேல 1, 2, 3 போட்டிருக்கீங்களா? சரி. அடுத்தது இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும். இதெல்லாம் 3 1, 2, 3 போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்க. சரி. அடுத்தது மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தி. சரி. தம்பி நெல்லையப்பருக்கு பாரதி எங்கிருந்து கடிதம் எழுதினார்? எப்பொழுது கடிதம் எழுதினார்? 19 ஜூலை 19. 19 ஜூலை 19. அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? 15 19 ஜூலை 19. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிதான் ஞாபகம் வச்சு வேண்டியிருக்கு. அடுத்தது இந்த வம்சமனை தீபிகை குறிப்பு வரைக அப்படின்னு கேக்குறாங்க. வம்சமனை தீபிகை குறிப்பு வரைக. அதுல என்னென்ன செய்திகள் வரணும்? 1879 யார் வெளியிட்டாங்க? கவிகேசரி, சாமி தீட்சிதர். அதுக்கப்புறம் இலசைமணி 2008. இந்த 4 செய்திகள் ஞாபகம் வரணும். அவ்வளவுதான். வேற எதாவது அதுல பெருசா தெரிஞ்சுக்க தேவை. இந்த வரலாற்று நிலையப்பர் குறிப்பு வரைக விடுதலை போராட்ட வீரர். அது மட்டும் இல்லாம எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், அதுக்கப்புறம் பதிப்பாளர், பன்முகம் கொண்டவர். சரிங்களா? இது வரைக்கும் அந்த உரைநடை துணைப்பாடங்கள்ல வந்து குருவினாசிரியர் கேட்டது கிடையாது. எதிர்பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் நமக்கு குருவினாசிரியர்னால ஏதாச்சும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க. அடுத்தது அவருடைய துணையாசிரியர் பதவி வகித்த நூல்கள், துணையாசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பதவி வகித்த இதழ்கள் யாவை அப்படின்னு கேட்டா நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய நூல்கள் ரொம்ப முக்கியமானது. நெல்லைத்தன்றல், பாரதி வார்த்தை, உய்யுமொழி ஆகியவை அவருடைய நூல்கள். அடுத்தது வஉசியின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியிருக்கிறார். வஉசியினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார்? பரளிசு நெல்லையப்பர். சரி. தமிழா எழுதுவோம். இதெல்லாம் ஒரு வாட்டி வாசிக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். திரும்ப அந்த பயிற்சியில நான் அந்த தமிழ் எண்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொகை சொற்கள், இதெல்லாம் நான் திரும்ப சொல்றதா சொல்லியிருக்கேன். இல்லையா? இது முடிச்சோடனே சொல்றேன், ஞாபகப்படுத்துங்க. அடுத்தது பாருங்க, என்னென்ன மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுது? ஒளியின் அடிப்படையிலே மயங்கொலி எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3 அடிப்படையில் பிரிக்கலாம். சரிங்களா? இங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்களா? பாருங்க, ந ந ந ஒரே மாதிரியான கொஞ்சம் வேறுபாடுடைய ஒளி இல்லையா? அடுத்தது ர ர 1. அடுத்தது ல ல ழ. அந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடியவருக்கு ழ என்பது வராது, அதனால அதே லான்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஒளியினுடைய அமைப்புல கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்ப மயங்கொலி எழுத்துக்களை ஒளியின் அடிப்படையில 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, அந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது பாருங்க, எழுதும்போது ஏற்படும் பிழைகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4 வகையாக பிரிக்கலாம். அவை யாவை? பொதுவான பிழைகள் சில. சரி. அடிப்படையான செய்திகளை ஞாபகம் வச்சுங்க. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, இந்த செய்திகள் எல்லாம் ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அங்க திடீர்னு கேட்கிற பொழுது இதெல்லாம் இருக்குதான், இதெல்லாம் 1ஆம் வகுப்புலயே படிச்சது நம்ம இன்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தள்ளிட்டு வந்துட்டேன். இப்ப பார்த்தா திடீர்னு அது 90 நான் 126 போட்டு புரியுதா? எது உயிர்மை குறில் 90, உயிர்மை நெடில் 126. ஆக மொத்த உயிர்மை எழுத்துக்கள் 216. 30 முதல் எழுத்துகள். என்னென்ன முதல் எழுத்துகள்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களை என்ன சொல்றாங்க? முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க. அப்ப 216 ஒரு 30 246. ஒரே ஒரு எழுத்து அதுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் தெரியும். முப்பால், முப்புள்ளி, முப்பார் புள்ளி,
தனிநிலை, அக்கேனம் இதெல்லாம் அந்த ஆயுத எழுத்து வரக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு தெரியுது. சரிங்களா? அடுத்தது வல்லின எழுத்துக்கள் யாவை, மெல்லின எழுத்துக்கள் யாவை, இடைநிலை எழுத்துக்கள் யாவை கேட்கிறாங்க. ஒரு கேள்வி, வல்லின மெல்லின மெய் எழுத்துக்களை எழுதுங்க கேட்டாங்கன்னா வல்லின மெய் எழுத்துகள், வல்லின மெய்கள் அப்படின்னு போட்டு கச்சிரா தவற எழுதுறியா? சரி எழுதுங்க. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் ஒரு வாட்டி அப்படியே திரும்ப வாசிக்கணும். இது எல்லாத்தையும் இப்போ திரும்ப ஒரு வாட்டி கட்டாயமா வாசிக்கணும். இதுல இருந்து ஒரு மதிப்பெண் உனக்கு உண்டு, ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது இத விதியோட சிலதான் எழுதி வச்சிருக்கேன். இங்க விதியோட சிலதான் எழுதி வச்சிருக்கேன், அதையும் பாத்துக்க. இங்க பாருங்க, இப்ப மயங்கொழி எழுத்துக்கள்ல மயங்கொழி சொற்கள்ல பாத்தீங்களா, அறம் அறம் இல்ல உள்ள இருக்கிறது. சரி, என்றால் என்றால், போனால் போனால் ஒரு சிலர் தான் இருக்கு. சரி சரி பரவாயில்ல, கவனிப்பா. அறம் அறம், குறை குறை இருக்கா? இருக்கு. வளம் வளம் இருக்கு. களம் களம், கிளி கிளி, என்றால் என்றால், போனால் போனால், ஆனை ஆணை, மழை மலை, யானை ஆணை யானை எல்லாம் தானே. சரி, அப்போ அது மட்டும் இல்லையா? ஆணை இல்லையா? சரி பரவாயில்ல. ஆணை, காட்டில் ஆணை உழவுவதை கண்டேன். ஆணையை கொள்வது சட்டப்படி குற்றம் என்று அரசு ஆணை பிறப்பித்தது. ஆணை பிறப்பித்தல், ஆர்டர் போட்டாங்க அரசாங்கம். அடுத்தது வழியை தவிர்க்க சில குறிப்புகள் பார்த்தோம். அடுத்தது பாருங்க, இந்த வாசுப மாணிக்கம் அவரை பற்றி சில செய்திகள் கொடுத்திருக்கிறாங்க. வாசுப மாணிக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையில் தமிழ் வழி கல்வி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம சொல்லுவோம் வாசுப மாணிக்கம். யாரு? வாசுப மாணிக்கம். ஆமா. அதுக்கப்புறம் தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர் யார் அப்படி கேட்கிறாங்க. யாரு? வாசுப மாணிக்கம். வாசுப மாணிக்கம் பணியாற்றிய பல்கலைக்கழகம் எது? மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சங்க பாடல்களின் நுட்பங்களை கட்டுரைகளாக எழுதுவதில் சிறந்தவர் யார்? யாரு? வாசுப மாணிக்கம். வாசுப மாணிக்கத்தினுடைய நூல்கள் யாவை அப்படின்னு ஒரு 2 வினா, அந்த 7 வினாக்கள் 9 வினாக்கள் கேட்க வேண்டிய இடத்துல ஒரு வினாவாக கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். நாம் என்ன செய்வோம்? அங்க பாருங்க, தமிழ் காதல், வள்ளுவம், கம்பர், சங்கநெறி உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியிருக்கிறார். நமக்கு இந்த ஒரு 4 நூல்கள் 2 மதிப்பெண் தான் கேட்டாங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு. இப்ப எத்தனை மதிப்பெண்? 2 மதிப்பெண். அதுல எத்தனை எழுதலாம்? ஒரு 4 எழுதலாம். புரியுதுங்களா? அதுக்காக இல்லைனாலும் சங்கநெறி என்ற நூலின் ஆசிரியர் யார்? கம்பர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கம்பராமாயணம். கம்பர் என்ற நூலின் ஆசிரியர் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தினுடைய ஆசிரியர் கம்பர். கொஞ்சம் கவனமா இருக்கணும், புரியுதா? அப்புறம் வள்ளுவம், வள்ளுவத்தினுடைய ஆசிரியர் திருவள்ளுவர். தெரியாது. வாசுப மாணிக்கம். கவனமாக இருக்கணும், சரியா? அடுத்தது, இவருக்கு திருவள்ளுவர் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 2006. பாத்தீங்களா? தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள் எல்லாருமே எழுதிருக்க திரும்ப ஒரு வாட்டி வாசிச்சிருக்கணும். இப்போ புரியுதா? இது 99% இந்த வினா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இதை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள் தான் நீங்க எழுதணும். இங்க இருக்கிற குறிப்பிட்ட தான் நீங்க எழுதணும். இல்ல முன்னுரை முடிவுரை கொடுத்திருக்காங்களா? அதை மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம், புரியுதா? மற்றபடி இதுல இருக்கக்கூடிய அந்த தலைப்புகள் அதே தலைப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யாராச்சும் மாத்துறாங்களா பாத்துக்க. இதுல நம்ம வந்து பார்க்கலாமா? போயிட்டு வாங்க, இடைவேளை போயிட்டு வாங்க, சீக்கிரம் ஓடி வாங்க.